ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், 100க்கு 100 நிச்சயம் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் அங்கே யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட எபிரேயர்களுக்கு எழுதுகிறார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், அதாவது பலிகள் செலுத்தப்படுகிறதற்கான காரணம் பாவத்திற்கான தண்டனையை ரத்து செய்கிறதற்கும் குற்ற உணர்வை தூக்கி சுமப்பதற்குமான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. அதோடு கூட அந்த பாவத்தினால் நம்முடைய இருதயத்தை வாதித்து கொண்டிருக்கிற அந்த குற்ற உணர்வையும் சேர்த்தே அது ரத்து செய்கிறது என்கிறதை இந்த வசனமானது குறிப்பிடுகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை நீதிமான்களாய் மாற்றின ஆண்டவர், நம்மை மகிமைப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் பழைய நாட்களில் செய்த பாவங்களினால் உண்டான பாவத்தின் தோஷத்தை, அந்த குற்ற உணர்வுகளை அவர் முற்றிலுமாக அகற்றி விடுகிறார் என்கிற எண்ணம் நமக்கு வேணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்து தன்னை முழுவதுமான ஒரு குற்றமற்ற ஒரு பலியாக, ஒரு பழுதற்ற பலியாக, ஒரு 100க்கு 100 பரிசுத்தமான பலியாக ஒரே தரம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தின் தண்டனைகளை ரத்து செய்தது மாத்திரமல்ல, நம்முடைய குற்ற உணர்வுகளையும் அதாவது செத்த கிரியைகளையும் அவர் முற்றிலுமாய் நீக்கிவிட்டார் என்று இந்த பகுதியில் உள்ள வசனத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஊழியம் செய்கிறதற்கு தேவ கிருபை அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய தண்டனை ரத்தானதையும் உணர்ந்து கொண்டார். அவருடைய குற்ற உணர்வுகள், அவர் ரத்தான காரியத்தையும் அவர் உணர்ந்து கொண்டார். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்த பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது தன்னையே ஒரு பானபலியாக வார்க்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன? என் பாவத்தினுடைய தண்டனை மாத்திரம் ரத்து செய்யப்படவில்லை, என்னை வாதித்து கொண்டிருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பழுதற்ற பலியினுடைய இரத்தத்தினால எனக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கிறது. நான் கிருபாசனத்தண்டையில் தைரியமாகவும் சேர முடியும், அவருக்கென்று ஊழியத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் தைரியமாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போலத்தான் எபிரேய ஆக்கியோன் அங்கே எபிரேயர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு இந்த வசனங்களை எழுதுகிறார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனுஷனே இன்னைக்கு மன்னிச்சிட்டு நான் மறந்துட்டேன்னு சொல்கிறான், ஆனால் பொய்யுரையாத தேவன், வாக்குறுதிகளை அளித்த தேவன், நம்ம மேலே அளவற்ற அன்பு வைத்த தேவன், நம்ம மேலே நேச வைராக்கியத்தை கொண்ட தேவன், அவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் அது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அவர்களுக்கு அந்த மன்னித்ததற்கான ஆதாரமாக சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமம் எவனுடைய மீறுதெல்லாம் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான். ஏனென்று சொன்னால் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கிட்டேன்னு சொல்கிறாரு, கடலின் ஆழத்தில் போட்டுட்டேன்னு சொல்கிறாரு, முதுகுக்கு பின்பாக எரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு, கார்மேகத்தை போல அகற்றிட்டேன். அந்த வார்த்தைகள் தண்டனைகள் நீக்கப்பட்டது மாத்திரமல்ல, குற்ற உணர்வும் சேர்ந்தே நீக்கப்பட்டாயிற்று. பாவத்தின் தோஷத்தை என் ஆண்டவர் என்னிலிருந்து எடுத்து போட்டார் என்கிற நம்பிக்கை இருந்தாதான் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் வர முடியும், தைரியமாக அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இதை அறியாமல் இன்றைக்கு மனிதர்கள் மன்னிக்கிற மன்னிப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிற அநேகரை பார்க்க முடியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனிதர் சொன்ன ஒரு சாட்சியை நான் கவனித்தேன். கல்கத்தாவிலே ஒரு கொலையான ஒரு விடுதியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அந்த கதையை அவர்கள் சொன்னார்கள். ஒரு மஞ்சு என்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு மிகவும் பணக்கார ஒரு மகனோடு கூட அதிகமாக அவள் பழகினாள் என்று சொல்லி அநேக இடங்களுக்கு சுற்றினார்கள். அநேக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை எடுத்துக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்ட் இயர் வரும்பொழுது அந்த மகனை பார்த்து இந்த மகள் சொன்னால், நீ என்னை திருமணம் முடித்துக்கொள், எப்பொழுது நம்முடைய திருமணம் என்று எல்லாம் கேட்டபொழுது
அவன் சொல்லிவிட்டான், ஜாலியாக இருக்கிறதுக்கு, கல்லூரியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அவன் கூட சுற்றுனேன், உன்னை திருமணம் முடிப்பதற்கு அல்ல என்று சொல்லிட்டு அவன் அவளை ஒதுக்கிவிட ஆரம்பித்து விட்டான். அவள் அதை மிகவும் தன்னை பாதித்திருந்தபடினாலே தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி, நான் தொடர்ந்து படிப்புக்கு நான் செல்லலை, என்னுடைய படிப்பை நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று நிறுத்திவிட்டாள். பின்பு ஒரு கம்பெனியில் அவள் வேலைக்கு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த நாட்களிலே அவள் திருமணத்திற்கு ஆயத்தமான போது தகப்பன் ஒரு நல்ல கணவனை பார்த்து திருமணம் முடித்து வைத்து விட்டார். அந்த சூழ்நிலையில் மீண்டுமாக அந்த கல்லூரியிலே படித்த, தன்னோடு கூட பழகின அந்த மாணவன் திரும்பவும் இவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். அடிக்கடி ஃபோனின் நம்பரை தெரிந்து கொண்டு அடிக்கடி பேசி, உன்னுடைய ஃபோட்டோக்களை உன்னுடைய கணவனிடத்தில் காட்டி விடுவேன், நம்ம 2 பேரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்களை காட்டுவேன், நம்முடைய சுற்றின இடங்களையெல்லாம் நான் பற்றி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவேன், என்னோடு கூட தவறான உறவுக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவளை துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டான். இவளுக்கு அது மிகுந்த வேதனையாக இருந்தது. அடிக்கடி அவன் ஃபோன் செய்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். இந்த கணவனோடு கூட நிம்மதியாக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று தானே வந்தோம், உடல் ரீதியாக அவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம விட்டு கொடுக்காமல் இருந்த போதிலும் இத்தனை பழைய ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டு நம்மை வேதனைப்படுத்துகிறானே என்று சொல்லி இருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஒரு நாள் இவளே என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கணவன் 3 நாட்கள் டெல்லிக்கு போகிற ஒரு ப்ரோக்ராம் வந்தபோது இவளே அவனை ஃபோன் செய்தார். கல்கத்தாவுக்கு போகலாம், அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று நம்ம 3 நாட்கள் உன்னோடு கூட இருக்க தீர்மானித்து இருக்கிறேன், ஆகவே நீ ஏதோ ஒரு காரை எடுத்துகிட்டு வா, நம்ம போகலான்னு சொன்னேன். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் வந்து அவளை கூட்டிக் கொண்டு போய் கல்லூரி அங்கே கல்கத்தாவிலே ஒரு விடுதியிலே அவர்கள் ரூம் போட்டு தங்கினார்கள். காலையில் அந்த விடுதியினுடைய மேனேஜரை பார்த்து சொல்லி, நாங்கள் இப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும், எங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கணுன்னெலாம் சொல்லி ஒரு வாகனத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் அந்த ரூம் பாய் கொண்டு அவங்களுக்கு சாப்பாடை பரிமாற கொண்டு போகும்போது அவர் படுத்திருந்தார். இந்த அம்மா வாங்கிட்டு, என்னை அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் கூப்பிடும்போது வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கதவை பூட்டிட்டு படுத்துட்டாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க சூட்கேஸ் ஒத்திக்கிட்டு அந்த அம்மா மாத்திரம் இறங்கி வந்தாங்க. அங்கே வந்திருந்த கால் டாக்ஸி வந்திருந்தது. அங்கே மேனேஜர்கிட்ட அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை படுத்துருக்கிறார், நான் வேகமாக ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த டாக்ஸியில் போய் எங்களுடைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, நீ அங்கே கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு காரை விடுன்னு சொல்லி அங்கே போய் அவர்கள் இறங்கிட்டு அவனுக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்தார்கள். அவன் 200 ரூபாய் தானே ஆயிருக்குது, எதுக்கு 500 ரூபா கொடுக்குறீங்கன்னு டிரைவர் கேட்க, இல்லை வைத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போகிற அந்த நேரத்தில் அருகில் ஒரு மனிதன், மஞ்சு நீங்கள் என்ன பண்ணுகிறான்னு சொல்லி அந்த டிரைவர் திரும்பி பார்த்தவோ இவங்க பேர் மஞ்சு என்று சொல்லி அவரை நினைத்துட்டு அவன் போயிட்டான். பார்த்தா ரூமில் அதற்கு முந்தின இரவிலேயே அவர்கள் தங்கியிருந்த நேரத்தில் அவனுக்கு மது குடிக்கிற வழக்கம் இருந்தபடியினால் அவனுடைய மதுவில் கொஞ்சம் விஷத்தை கலந்து சைனடை கலந்து கொடுத்து அவனை குடிக்க வைத்து விட்டால் அவன் 1/2 மணி நேரத்திலே மறித்து விட்டான். இரவு முழுவதிலும் அந்த பிணத்தோடு கூட இருந்துவிட்டு காலையிலே அவள் கிளம்பி தன்னுடைய ஊருக்கும் ட்ரெயின் ஏறி சென்று விட்டாள். யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டா. இங்கே அவன் மிகவும் பெரிய இடத்து பையன் என்றதுனால போலீஸாருக்கு அதிக நெருக்கடி கொடுக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டிருக்கிறான், யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அவனோடு கூட ஒரு பெண் தங்கி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அவளுடைய பெயர் மஞ்சு என்று சொல்லி அங்கே கல்கத்தாவிலே அநேகருக்கு அந்த பெயர் இருக்கிறபடியினால எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்கிற குழப்பத்தின் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் 2 மாதங்கள் கழித்து திடீரென்று பார்த்தா அவருடைய வீட்டை சுற்றிலும் நிறைய போலீஸ் வந்து நிற்கிறாங்க. உள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே தன்னுடைய கணவரோடு கூட பேசுகிறார். உங்கள் மனைவி அவங்க மஞ்சு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது நியூஸ் பேப்பர் படுத்திட்டு இருந்தவர், எதுக்கு என்னுடைய மனைவியை தேடுறீங்கன்னு அவர் மிகவும் அதிர்ந்து போகிறார். இல்லை அவங்கள பார்க்கணுன்னு சொன்னபோது மனைவி நைட்டியோடு வெளியே வர்றாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் கொலை செய்ததை கண்டுபிடித்து விட்டார்கள், அவன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் நான் இப்பொழுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டாங்க. அங்கே கதவுக்கு முன்பாக 2 போலீஸார் காவலுக்கு நிற்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் வீட்டை சுற்றி போலீஸ் இருக்குது, ரூமுக்கு முன்னாடியும் இருக்கிறாங்க, எங்கேயும் தப்ப முடியாது என்று சொல்லி தைரியமாக இருக்கிற நேரத்தில் அவள் தன்னுடைய திருமணத்திற்கென்று எடுத்த அந்த சேலையை உடுத்தி கொண்டு தன்னுடைய கணவனுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு சொல்லுகிறாள், நான் இப்படி கல்லூரி நாட்களிலே ஒருவனோடு கூட நான் பழகினேன், அவனோடு கூட நிறையா ஃபோட்டோஸை நான் எடுத்துக்கொண்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நான் அவனோடு கூட சரீரத்தின் மூலமாய் கலங்கப்படாமல் இருந்த போதிலும் கூட திருமணத்திற்கு பின்பு உங்களோடு கூட நான் இவ்வளவு நான் உங்களுக்கு உண்மையாய், உங்களுக்கு 100க்கு 100 உங்களுக்கு உண்மையாய் வாழணும்னு தீர்மானித்தேன். ஆனால் அவன் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து என்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். எப்படி அதிலிருந்து நான் மீண்டு வரணும்னு தெரில. அதனால் நானே நீங்கள் டெல்லிக்கு போயிருக்கும்போது ஃபோன் பண்ணி அவனை கல்கத்தாவுக்கு வரவழைத்தேன். அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் தங்கும்பொழுது நான் அவனுக்கு சைனடை கொடுத்து அவனை கொன்று விட்டேன். இப்பொழுது நான் அந்த சைனடை நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னபோது அவருடைய கணவன் வேகமாக கத்துறார். ஐயோ, 2 மாதங்களுக்கு முன்பாக இங்கே வந்திருந்தானே, அவன் வந்திருந்த போது நான் அவனை வேகமாக அடித்து அவனை துரத்தி விட்டேனே, இப்பொழுது எனக்கு அவள் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி நான் அன்றைக்கே உன்னுடைய எல்லா காரியங்களையும் மன்னிச்சிட்டேனே, நீ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்குற அந்த சூழ்நிலையில் அவனுடைய கணவனுடைய மடியிலேயே என்னை மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மரித்து போனாள். இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் மன்னித்தாலும் கூட அந்த குற்ற உணர்வு நம்மை வாதிக்கிறபடினாலே, அந்த பாவத்தின் தோஷம் நம்மை தொடர்ந்து பிடிக்கிறபடினாலே, சாத்தானுடைய ஆயுதம் அதுவாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறதற்கு செல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒரு மனித உருவம் எடுத்து வந்த, மனித அவதாரம் எடுத்து வந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மாறினது போல நமக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பழுதற்ற பலியாக தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தினது நம்முடைய தண்டனைகள், பாவத்தின் தண்டனைகளை ரத்து செய்கிறதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய குற்ற உணர்வுகளையும் நீக்கி தேவனிடத்தில் நெருங்கி சேரவும் அவருக்கென்று ஊழியம் செய்யவும் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த மகா பெரிய அந்த ரட்சிப்பினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நெருங்கி சேர்ந்து அவருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.